السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் என்ற தலைப்பிலே செய்திகளை பார்த்து வருகிறோம். இதில் இன்றைய தினத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழைப்பு பணி, எத்தகைய அழைப்பு பணியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், அவர்களுடைய அழைப்பு பணி எவ்வாறெல்லாம் இருந்தது என்பதை ஒவ்வொன்றாக பார்க்கவிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பகலிலும் இரவிலும் இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅவா செய்திருக்கிறார்கள், இறைப்பணி செய்திருக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சில காலங்கள் மறைமுக பிரச்சாரத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபட்டு வந்தார்கள். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஃபஸ்தா பிமா துஅமரு என்று சொல்லக்கூடிய வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைக்கிறான். அதாவது உங்களுக்கு வழங்கப்பட்டதை நீங்கள் வெளிப்படையாக மக்களுக்கு எடுத்து பிரச்சாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தீவிரமாக என்ன செய்தார்கள், இந்த இஸ்லாமிய பிரச்சார பணியிலே இறங்கினார்கள். அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியவர்கள், சிறியவர்கள், சுதந்திரமானவன், அடிமை, ஆண், பெண், மனிதர்கள், ஜின்கள், இவர்கள் எல்லோருக்கும் இந்த மார்க்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கமா நகரத்திலே தொடர்ந்து என்ன செய்கிறார்கள், இந்த பணியை செய்து வருகிறார்கள். இந்த காலகட்டங்களிலெல்லாம் அதிகமான நபர்கள் இஸ்லாத்தை தழுவக்கூடிய நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய குஃபார்கள் மூலமாக அந்த முஸ்லீம்களுக்கு பெரும் துயர்கள் ஏற்படுகிறது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக என்ன செய்கிறார்கள், முஸ்லீம்களை ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதிக்கிறார்கள். அப்பொழுது ஹபஷாவிற்கு இந்த முஸ்லீம்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, பயணம் செய்து இங்கிருந்து மக்காவிலிருந்து செல்கிறார்கள், ஹிஜ்ரத் செல்கிறார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே பெரும் துயர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்படக்கூடிய நேரத்திலே பக்கத்திலே இருக்கக்கூடிய தாயிஃப் நகருக்கு சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அங்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரவேற்பு ஏதும் இல்லாமல் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவாக பார்க்கிறார்கள். அவர்களை அங்கிருந்து அடித்து விரட்டுகிறார்கள். எதுவரைக்கும் என்று சொன்னால் மக்காவினுடைய எல்லை வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துரத்தி அடிக்கிறார்கள். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு துயருக்கு உள்ளானார்கள். அங்கே ஒரு மனிதரின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க, மக்காவிலே வந்து சேர்க்கிறார்கள். அதாவது முத்இம் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய அந்த நபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, மக்காவிலே வந்து சேர்த்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே 10 ஆண்டுகள் மிக தீவிரமாக என்ன செய்கிறார்கள், இந்த இஸ்லாமிய பிரச்சார பணியை ரசூலுல்லாஹ் எடுத்து வைக்கிறாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால் மக்காவிற்கு வரக்கூடிய ஹாஜிகளை எல்லாம் சந்தித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இந்த மார்க்க பிரச்சார பணியை எடுத்து வைக்கிறார்கள். அதாவது ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய அந்த மக்கள் எங்கெல்லாம் ஒன்று கூடுவார்களோ அப்படி ஒன்று கூடக்கூடிய இடங்களிலெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த மார்க்க பிரச்சார பணியை எடுத்து வைக்கிறார்கள். அதாவது உக்கால் சந்தை, அந்த சந்தையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை எடுத்து வைக்கிறார்கள். மஜின்னா என்று சொல்லக்கூடிய அந்த சந்தை பகுதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை எடுத்து வைக்கிறார்கள். அதே போன்று துல்மஜாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு தொடர்ந்து அந்த ஹாஜிகளுக்கு என்ன செய்கிறாங்க, எடுத்து வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு முறை மதீனாவிலே இருந்து வந்த நபர்களில் 6 நபர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அந்த நபர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, எடுத்து வைக்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் மதீனாவிலே இருக்கக்கூடிய ஹஸ்ரஜ் குலத்தை சார்ந்தவர்கள்.
இந்த 6 பேரும் அக்கபா குன்றின் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறார்கள். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஏகத்துவ கலிமாவை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக மாறுகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்கிறாங்க, அங்கிருந்து மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இந்த 6 நபர்களும் மதீனாவில் சென்று ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அந்த பிரச்சாரத்தின் மூலமாக அடுத்த வருடம் வரக்கூடிய நேரத்தில் ஹஜ்ஜுக்காக வரும் பொழுது 12 நபர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், அதாவது கூடுதலாக 6 நபர்களை அவர்கள் இஸ்லாத்திலே நுழைத்து அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அழைத்து வருகிறார்கள். இந்த 12 நபர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அக்கபா என்ற இடத்திலே குன்றின் மீது உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார்கள். இது இஸ்லாமிய வரலாற்றிலே அக்கபா உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. இந்த 12 நபர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உறுதி பிரமாணம் செய்து கொள்ளுகிறார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த மார்க்க பிரச்சாரத்திற்கு நாங்கள் முற்றிலுமாக உறுதுணையாக இருப்போம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதே போன்று மதீனா நகரத்திலே இந்த இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரத்தை நாங்கள் வீரியத்துடன் எடுத்து செல்வோம். நன்மைகளை ஏவி தீமைகளை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் செல்வத்தையும் பாதுகாப்பதில் நாங்கள் எவ்வாறு ஈடுபடுவோமோ அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாங்கள் பாதுகாப்போம் என்று என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உறுதி பிரமாணம் செய்கிறார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவர்களோடு 2 சஹாபாக்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காகவும் அதே போன்று இஸ்லாமிய மார்க்க சட்டங்களை விளக்கி கொடுப்பதற்காகவும் அதே போன்று அவர்களுடைய தாவா பணியிலே, இந்த இஸ்லாமிய பிரச்சார பணியிலே அவர்களுக்கு உதவியாக இருப்பதற்காகவும் 2 பேரை அனுப்புகிறாங்க. அதில் ஒன்று யார் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதே போன்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த 2 பேரையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அப்போ இந்த மக்கள் எல்லாம் மதீனாவிலே சென்று மிக தீவிரமாக என்ன செய்கிறார்கள், இஸ்லாமிய பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், மதீனாவினுடைய மூலை முடுக்குகளிலெல்லாம் இந்த பிரச்சாரத்தை எத்தி வைக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மதீனாவினுடைய ஒரு வீட்டில் கூட இந்த இஸ்லாமிய மார்க்கம் சென்று அடையாமல் இருக்கவில்லை என்ற அளவிற்கு என்ன செய்கிறாங்க, அவர்களுடைய மார்க்க பணி தீவிரமாக நடைபெறுகிறது. அப்ப இந்த தீவிரத்தின் காரணமாக நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க, மதீனாவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதிலும் முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வருகிறார்கள். அதில் முக்கியமானவர்கள் யார் என்று சொன்னால், உஸைத் இப்னு ஹுதைர் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் என்ன செய்கிறாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி மிக முக்கியமான சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, இந்த இஸ்லாத்தை ஏற்று நடப்பதிலே இவர்களும் அடங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்களை, அதாவது மக்காவிலே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எல்லாம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு செல்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி வழங்குகிறார்கள். இங்கே மக்காவிலே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, தங்களுடைய உடைமைகள் பொருட்கள் எல்லாவற்றையும் மக்காவிலே விட்டுவிட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போறாங்க. இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்றாங்க, மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கிறார்கள். அவர்களோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உடன் செல்கிறார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு செல்கிறார்கள். மதீனாவிற்கு சென்றவுடன் அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 90 நபர்களை கொண்ட மக்களுக்கு மத்தியிலே, அன்சாரிகள் முஹாஜிர்கள் இவர்களுக்கு மத்தியிலே உடன்படிக்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது சகோதரத்துவ உடன்படிக்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்துகிறார்கள். இதன் மூலமாக
அவர்களுக்கு மத்தியிலே ஒரு அன்பையும் ஒரு இரக்கத்தையும் ஒரு பிணைப்பையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு மத்தியிலே உருவாக்குகிறார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதத்தை எவ்வாறு பேணினார்கள், மக்களுக்கு மத்தியிலே எவ்வாறு நல்லிணக்கம் செய்தார்கள், அதே போன்று தூதர்களோடு ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்த தூதர்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்நிய மனிதர் ஒருவருக்கு ஒரு முஸ்லீம் வழங்கக்கூடிய பாதுகாப்பு உத்தரவாதம் என்பது எல்லா முஸ்லீம்களின் மீதும் ஏற்படக்கூடிய ஒரு உத்தரவாதமாக இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, உறுதிப்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு முஸ்லீம் என்ன செய்கிறாரு, இன்னொருவரை பாதுகாப்பேன் என்று உறுதிப்படுத்தி விட்டால் அது எல்லா முஸ்லிம்களின் மீதும் அந்த பொறுப்பு இருக்கிறது, அவரை பாதுகாப்பது எல்லோருடைய கடமையாகவும் இருக்கிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போன்று பிற சமூகத்தோடு முஸ்லிம்கள் ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உடன்படிக்கையை முறிக்காத வரைக்கும் அதிலே எந்த ஒன்றையும் சேர்க்கவும் கூடாது, எந்த ஒன்றையும் குறைக்கவும் கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது உடன்படிக்கைகளிலே பேணக்கூடிய முறையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடு இருந்திருக்கிறது. அதே போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவராவது ஒருவர் ஒரு முஸ்லீம் நான் என்ன செய்கிறேன், ஒருவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களை கொலை செய்து விட்டால் அந்த கொலைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, பிரகடனப்படுத்துகிறார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முசைலமா என்று சொல்லக்கூடியவர் 2 தூதர்களை அனுப்பி வைக்கிறார். இந்த தூதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பல விஷயங்களை பேசுகிறார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் பேசி முடித்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், தூதுவர்களை கொல்லலாகாது என்ற சட்டம் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய இருவரின் கழுத்தையும் நான் சீவி இருப்பேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தூதருக்குண்டான ஒரு சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதித்திருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்துகிறாங்க. அப்ப தூதர்கள் எந்த நிலையிலே வந்தாலும் அவர்களை பாதுகாப்பது ஒருவருடைய கடமையாக இருக்கிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, பிரகடனப்படுத்துகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வரக்கூடிய தூதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ கலிமாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களோடு என்ன செய்ய மாட்டார்கள், வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அந்த தூதர்களை என்ன செய்வாங்க, திருப்பி அனுப்பக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அதே போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அனுமதி பெறாமல் சஹாபாக்கள் முஸ்லிம்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் பிற மக்களிடத்தில் உடன்படிக்கைகள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அனுமதி வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த உடன்படிக்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காரணத்தை கொண்டும் தடுக்கக்கூடியவர்களாக இல்லை. அதாவது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உட்பட்டு முஸ்லிம்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் அதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளோடு 10 ஆண்டு காலம் என்ன செய்கிறாங்க, யுத்த நிறுத்தத்திற்குண்டான ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறார்கள். யாரோடு என்று சொன்னால் மக்கா குறைஷிகளோடு, குறைஷி குஃபார்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள். அந்த உடன்பாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுக்கு பாதகமான ஒரு நிலையும் குஃபார்களுக்கு சாதகமான ஒரு நிலையும் அங்கே இருக்கிறது. அதாவது அவங்க என்ன கட்டளை போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, எதிர் தரப்புல இருந்து இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்று தங்களிடம் வருகின்ற வரை அவர்களிடமே திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்றும், முஸ்லிம்களின் தரப்பில் இருந்து எதிரிகளிடம் வருகின்ற வரை தங்களிடம் திருப்பி அனுப்ப வேண்டியதில்லை என்றும் அதுல என்ன செய்றாங்க, குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அப்ப இந்த நிலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கிறார்கள். இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். என்னவென்று சொன்னால், எதிர்த்தரப்பிலே இருந்து வரக்கூடிய பெண்கள் விஷயத்திலே இந்த நிபந்தனையை அல்லாஹ் என்ன செய்கிறான், மாற்றுகிறான். அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறான். அதே போன்று அங்கிருந்து வரக்கூடிய பெண்களை பரிசோதனை செய்துவிட்டு அவர்கள் முஸ்லிம்கள் தான் என்பது தெளிவான பின்னர் அவர்களை என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷர்த் அங்கே
மாற்றப்படுகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒருவருடைய மனைவி முர்தத்தாகிவிட்டால், அதாவது மார்க்கத்தை விட்டு வெளியே சென்று விட்டால் என்று சொன்னால், அவளுக்கு கொடுக்கவிருக்கின்ற மகரை அவளுக்கு திருப்பி கொடுத்து விட வேண்டும். அதாவது என்ன மகரோ அதை என்ன செஞ்சிடணும், அவளுக்கு திருப்பி கொடுத்து, அதாவது கொடுத்த மகரை என்ன செய்யக்கூடாது, திருப்பி வாங்கிவிடக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதே போன்று காஃபிரான ஒருவர், காஃபிராக இருக்கக்கூடியவருடைய மனைவி அவனுடைய மார்க்கத்தை விட்டு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வர்றாங்க, அதாவது இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், பெண்களுடைய மகரை திருப்பி கொடுப்பதும் கடமையாகிவிடும். அதாவது காஃபிருக்கும் அதே சட்டம் தான் ரசூலுல்லாஹ் வச்சிருக்கிறாங்க, முஸ்லிம்களுக்கும் அதே சட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளிலிருந்து தப்பி வரக்கூடிய நபர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வழிக்கே என்ன செய்திருக்கிறார்கள், விட்டிருக்கிறார்கள். அதே போன்று கைபர் வாசிகளோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் செய்கிறாங்க. அதில் 3 விஷயங்களை தவிர தங்கம், அதே போன்ற ஆயுதங்கள், வெள்ளி இவற்றை எடுத்துச் செல்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கவில்லை. மற்றவற்றை எடுத்துச் செல்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்களை என்ன செய்கிறாங்க, அளவீடு செய்து அதிலே ஜக்காத்தை ஈட்டக்கூடியவர்களாகவும் ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதிலே ரோம அரசர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் எழுதக்கூடிய நேரத்திலே அவர் மார்க்கத்தை தழுவ விரும்புகிறார், ஆனால் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் லஜ்ஜாஷி மன்னர் என்ன செய்கிறார், மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதே போன்று யமன் நாட்டிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லும் போது அவர்கள் என்ன செய்கிறாங்க, எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார்கள். அதே போன்று முனாஃபிக்குடைய விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையாக அவர்கள் கொண்டு வரக்கூடிய செய்திகளை ஏற்றிருக்கிறார்கள். அந்தரங்கமான செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆராய்ந்து என்ன செய்கிறாங்க, அது சரியாக இருந்தால் எடுத்துக்கொள்கிறார்கள், இல்லை என்று சொன்னால் என்ன செய்கிறாங்க, அதை விட்டு விடுகிறார்கள். அதே போன்று முனாஃபிக்குகளுடைய விஷயத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக நடந்திருக்கிறார்கள். அவருடைய உள்ளத்திலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடு இருந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்திருக்கிறார்கள். இந்த செயல்பாட்டின் அடிப்படையிலே நம்முடைய செயல்களையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய தௌஃபீக் ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.